ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீட்டில் நார்மலாக புளிச்ச தோசை மாவு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல, பச்சை பட்டாணி கொத்தமல்லி எல்லாம் போட்டது, அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கம்மியாகவே விட்டு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தோசை மாவுலேயும் தண்ணி கொஞ்சமாக இருக்கும். உப்பு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊறட்டும். ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்துலேயும் நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றலாம். நான் வந்துட்டு இது சின்ன பேனில் வந்து ஊற்றுறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு லைட்டாக வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கருகுன மாதிரி ஆயிரும். மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். பேக் சைடு அதே மாதிரி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து இட்லி மாவு தோசை மாவு தீர்ந்து போச்சு, இல்லை மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு மாவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அது கூடயே நம்ம இந்த மாதிரி ரவை இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது புளிப்பும் தெரியாது, உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு சட்னி வந்து தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.